லைன்ஸ் தன்னோட லீக் ஸ்டேஜ ஒரு அற்புதமான வெற்றியுடன் முடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு டிஎன்பிஎல் லெஜெண்ட்ஸ்னே சொல்லலாம். சாய் கிஷோர் ஒரு 6 சதம் அடிச்சீங்க, நீங்க 3 விக்கெட். ஆப்வியஸ்லி நீங்க இந்த பர்சன் க்ளோரி எல்லாம் எதிர்பார்த்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். பட் ஹவ் ஹாப்பி ஆர் யூ வித் திஸ் பெர்ஃபார்மன்ஸ்? ஓவரால் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரிசல்ட்ஸ் வரும்போது வந்து டீமோட ஓவரால் மோரலே ரொம்ப ஹை ஆகிடும். ரிசல்ட் தேடி போல நல்லா விளையாடிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்கோம் எல்லாரும். ஸோ ரிசல்ட் வரும்போது ஈவன் மோர் சாட்டிஸ்ஃபைங். இது எனக்கு நம்புற மாதிரியே இல்லை. ரிசல்ட் தேடி நாங்கள் போகிறதில்லன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஆட்டோன்னு வந்துட்டா வெற்றி இஸ் எவ்ரிதிங், நோ வின்னிங் இஸ் எவ்ரிதிங். எங்களோட ஒரே விஷயம் என்னென்னா, நாங்கள் எது பண்ணாலும் டீமாக சேர்ந்து பண்ணோம். அது வந்து 100% கொடுக்கணும். வின்னர் லூஸ் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன் ஃபீல்டில் நாங்கள் எவ்வளோ 100% கொடுக்குறோம், அதுக்கு எவ்வளோ நாங்கள் வந்து உழைக்கிறோங்கிறது தான். ஸோ அதுதான் நாங்கள் பண்ண பார்க்குறோம். அது ரிசல்ட் எப்படி வருதுன்னு நம்ம கையில் இல்லை. நம்ம பண்ணுற வேலையை டீமாக எல்லா ஃபேமிலியாக ஒன்றா பண்ணுறப்போ அதுக்கான ரிசல்ட் தான் வந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. ஸோ இங்கே இருப்ப பார்த்தீங்களா, பேசிக்காக எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க, ரொம்ப சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று லேர்ன் பண்ணுறாங்க, நிறைய சின்ன பசங்க வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது இன்னும் எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. ஸோ அவங்க கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவங்ககிட்டேருந்து நாங்களும் கற்றுக்குறோம், எங்ககிட்டேருந்து அவங்களும் கற்றுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் டீமாக ஒரு கமிட்மெண்ட்டோடு பண்ணுறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது. வின்னர் லூஸை பற்றி நாங்கள் எப்பயுமே யோசிக்கல. நம்ம பண்ணுற வேலையை உண்மையாக பண்ணுறோமா, 100% ஃபீல்டில் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான். சூப்பர், கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்த சீசன் ஆப்வியஸ்லி ஒரு மெகா ஆப்ஷனுக்கு பிறகு ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் ஒரு டீம் அமையும் நம்புனீங்களா நீங்க? ஆக்சுவலாக வந்து ஸ்கவுட்டிங் பண்ணவங்க, மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஸ் அவங்க தான் வந்து ஃபுல்லி இன்வால்வ் இந்த ஆப்ஷன்ஸாக இருந்தாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாகவே ரொம்ப நல்ல டீம் எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லா கிரெடிட் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஃபார் த வே தே பிக் த டீம். ஐ திங்க் தே ஹேவ் வெரி குட் கிரிக்கெட் நாலேஜ். அதனால தான் அவங்களால இப்படி எடுக்க முடியுது. செம்மையாக டீம் எடுத்திருக்காங்க. என்ன தான் கேப்டன்சி பண்ணாலும் டீமில் அந்த ரிசோர்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல டீம் செட் ஆயிருக்கு. நல்ல டீமுக்கு ஆடுற பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேருமே வந்து டிஎன்பிஎல் லெஜெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு யங்ஸ்டரை பிக் பண்ணணும். நாளைய டிஎன்பிஎல் லெஜெண்ட் இவர் தானே. எனக்கு வந்து எஸ்கே முத்து. நெக்ஸ்ட்டு அவனை கரெக்டாக க்ரூம் பண்ணால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் ஆடுவான். ஸோ அவனை கரெக்டான வேல எல்லோரும் கைட் பண்ணால் கண்டிப்பாக போவோம். எங்களால் முடிஞ்சால் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும்? நான் அவன் பவுலிங் சொல்லிட்டான், நான் வந்து பேட்டிங்கில் பிக் பண்ணுறேன். நான் வந்து துஷார் ராஜாவை பிக் பண்ணுவேன். துஷார் ராஜா ஹஸ் பீன் அரவுண்ட் ஃபார் அ லாங் டைம், பட் லாஸ்ட் 2 years இஸ் பீன் பேட்டிங் வெரி வெல். ஸோ அவனை நான் பிக் பண்ணுவேன். ஓகே, சூப்பர். இன்னைக்கு வந்து ஆட்டம் ஆரம்பிக்க போது நீங்கள் 2 பேருமே உங்களோட ஜெர்சிஸ் மாற்றி போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் திருப்பி மாற்றிட்டீங்க. என்ன கதை, எதனால? நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்களே. யாருமே பர்மிஷன் கேட்கல. என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். யாரும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், கொஞ்சம் லவ், அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் லவ், ஒரே ப்ரோமான்ஸுங்க. இல்லை இதுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். சரி என்னோட ஜெர்சி இப்படி ஆடுறியான்னு கேட்டோம். சரி நல்லா இருந்துச்சு. டீம் அப்படி தான் இருக்குது. லைக் இந்த டீமில் பெரிய ஈகோ யாரும் கிடையாது. ஸோ அந்த ஒரு ஒன்னஸாக இருக்கும் எல்லாரும். அதனால சரி அதில் அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி போட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். சூப்பர் சார், ஒரு பர்சனல் கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் ஹேருக்கு என்ன கண்டிஷனர் அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையும் என்டார்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. சீக்கிரமாக அது ஒரு தனி வீடியோவை நம்ம போடலாம். ஆல்ரைட், சூப்பர். ஆல்ரைட், எங்களோட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. பிளேஆஃப்ஸ்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சமீனா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.